Hello guys, welcome to the channel 3 Idiots. இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர்ல இருக்க freakout என்ற ஷாப் வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ஷாப் எங்க இருக்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம நம்ம வீடியோவை புதுசா பாருங்க, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டு பாருங்க गाइस. அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வாங்க ஷாப்புக்குள்ள போலாம். இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர்ல கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நியர்பை தாங்க. கரெக்டா கேகே ரோடுன்னு நீங்க கேட்டதே சொல்லுவாங்க. கேகே ரோடு பக்கத்துல தாங்க அங்க ராமு கல்யாண மண்டபம் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும் freakout. இந்த மாதிரி ஆம்பியன்ஸில் இந்த மாதிரி செட்டப்பில் எனக்கு தெரிஞ்ச அம்பத்தூர்லேயே இது மாதிரி ஷாப்பு எங்கேயுமே இல்லை நான் சொல்லுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெலுங்கு ஸ்டைலில் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க, தெலுங்கானா ஸ்டைலில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஆம்பியன்ஸ் தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஆம்பியன்ஸ் மட்டும்தான். இதை பார்க்கும்போதே சத்தியமாக சொல்கிறேன், நான் கடைக்கு இதுக்கோசமே விசிட் பண்ண வருவாங்க நிறைய பேர். ஏன்னா இந்த சுற்றி வட்டாரத்துலேயே இது மாதிரி ஷாப் எங்கேயுமே இல்லை. நானே ஃபஸ்ட் டைம் போகிறேன்னா அதே மாதிரி வந்து இங்கே அந்த பர்சன் நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்களே அந்த கடை ஓனர் தான் அவர் செம்ம ஹம்பிள் பர்சனுங்க. அவர் யூஎஸ் ரிட்டன் வேறு, செம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு, பயங்கரமாக கேர் பண்ணுறாரு, சூப்பராக பார்த்துறாங்க, பொறுமையாக பேசுகிறாரு, செம்ம சாஃப்டாக பேசுகிறாரு. கடை ஆம்பியன்ஸ் ஓவரால் வந்து 10 out of 10 கொடுப்பேன். வேறு லெவல் இருந்துச்சு கடை. அதே மாதிரி வந்து இந்த ஸ்பேஸ் நம்ம எப்படி சொல்கிறது, ஓப்பன் ஸ்பேஸ்லேயே நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்தது. ஓப்பன் ஸ்பேஸ்லேயும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது வந்து இன்னர் சைடு, அது வந்து அவுட்டர் சைடு நம்ம வெளியே இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து செட்டப் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கப்புள்ஸ் கோசமும் ரெடி பண்ணுறாங்க. அது வந்து மேலே அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அது வந்து ஃபுல்லாக இது பண்ணல, ரெடி பண்ணி முடிக்கல. இங்கே நம்ம ஆர்டர் பண்ணதுங்க பார்த்தீங்கன்னா இந்த பாட் பிரியாணி, இது வந்து தெலுங்கானா ஸ்டைல் பிரியாணிங்க. இது வந்து ஓவரால் வந்து பிரியாணிலாம் வந்து வேறு மாதிரி இருந்தது. நீங்கள் மறக்காமல் வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா நம்ம freakout வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஃபுட்டும் வந்து வேறு மாதிரி பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி வந்து 390 rupeesங்க. கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் பட் ஃபுட்டு வந்து குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி செம்ம வேறு லெவல். ஆனால் இந்த ஃபுட்டுலேயே பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிலேயே அந்த பீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, சிக்கன் பீஸ் வந்து 3 பீஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே பெரிய பெரிய பீஸாக தான் இருந்தது. அதேமாதிரி பார்த்தா செம்ம சாஃப்டாக இருந்தது அந்த பீஸ். இது மாதிரி நான் பிரியாணியில் வந்து பீஸ் வந்து இவ்வளோ சாஃப்டாக அது மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தராங்க. அதுதான் நம்ம வீட்டில் பிரியாணிலாம் செஞ்சால் நார்மலாக இருக்கும், நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டாலும் பிரியாணி வந்து இந்த மாதிரி இருக்காது. இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தராங்க. இது வந்து தெலுங்கானா ஸ்டைலாம், இங்கே வந்து தமிழ்நாடு ஸ்டைலாக இருக்குது, தெலுங்கானா ஸ்டைலாக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆம்பியன்ஸ் கோசமே நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரீ ஸ்பேஸில். இன்னொன்று நம்ம ஆர்டர் பண்ணோம், இது வந்து சிக்கன் நவ்யாங்க. இங்கே வந்து ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா சிக்கன் நவ்யா. அதேமாதிரி வந்து நிறைய இருக்குது, நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். புது டிஷ்ஷஸ்லாம் நிறைய இருக்குது, நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். எல்லாமே ஃபுட்லாம் ஓவரால் வந்து பக்காவாக இருந்ததுங்க. குறைய சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், கார்லிக் நான் ஆர்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து பட்டர் நானும் ஆர்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த சிக்கன் நவ்யா ஆர்டர் பண்ணோம். சிக்கன் நவ்யா என்னடா சிக்கன் நவ்யா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். இதுதாங்க அந்த சிக்கன் நவ்யா. இது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஆம்லேட் வந்து ஃபுல் ஆம்லேட், அது வந்து எவ்வளோ செம்ம திக்காக இருந்தது. அது ஒரு 3-4 முட்டை போட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். செம்ம திக்கு. இதில் வேறு சுட எடுத்து ஒரு வாய் சாப்பிட்ட வேறு அந்த நான்கு அந்த சிக்கன் நவ்யா ஒரு பீஸை வச்சு சாப்பிட்டு செம்ம சூடு வேறு, சாப்பிடவே முடியல, என்ன பண்ணுறதே தெரில, தவிச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து ஓவரால் வந்து சூப்பராக இருந்தது. சிக்கன் நவ்யாவில் பார்த்தீங்கன்னா எக் இருந்தது, சிக்கன் பீஸ் நிறையவே இருந்ததுங்க. அதேமாரி அந்த கிரேவி வந்து ஓவரால் வந்து வேறு லெவல், செம்ம டேஸ்ட். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க, அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சைடில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதில் முந்திரிலாம் போட்டிருந்தாங்க, அங்கே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. இங்கே எல்லாமே யூனிக் ஸ்டைலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. எல்லா ஃபுட்டுமே யூனிக்காக இருக்குது. இவங்ககிட்ட ஸ்டைல் வந்து வேறு லெவல், எல்லாமே வந்து செப்பரேட்டாக இருக்குது. எல்லா டிஷ்ஷஸும் வந்து ஓவரால் வந்து பயங்கரமாக பண்ணித்தராங்க. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டு நம்ம போகும்போது இது ஆர்டர் பண்ணோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலான்டா அப்படின்னு சொன்னால். ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க, மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பிறகு சாப்பிட்லாம்ல, சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஜீரணமோ அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், லவ் யூ ஆல், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பயங்கரமான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் 3 Idiots ஒருவன். பாய் கைஸ், லவ் யூ.